السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தாலாவினுடைய பேரருளால் நாம் எல்லாம் அவனுடைய மார்க்கத்தை விளங்கி அதன் வழியிலே நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற நல்லாசையோடு நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே தூய எண்ணங்கள் என்ற தலைப்பின் கீழால் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில வழிகாட்டுதல்களை இந்த உரையின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நல்ல அமல்களை செய்து நல்ல காரியங்களை புரிந்து அல்லாஹ்விடத்திலே மறுமையில் சொர்க்கத்தை அனுபவிக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, நல்ல எண்ணங்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல கூலிகளை தருவதாக வாக்களிக்கிறான். அதே போன்று தவறான எண்ணங்கள் கொள்கின்ற பொழுது அந்த தவறான எண்ணங்களுக்கும் அல்லாஹ் அந்த செயல்களை நாம் செய்யாமல் விடுகின்ற பொழுதும் நல்ல எண்ணங்களுக்கு கூலி கிடைப்பதை போன்று தவறான எண்ணங்கள் கொண்டு அந்த எண்ணங்களை நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தண்டனையும் தருகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த எண்ணங்களை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹீஹுல் புகாரியிலே அதே போன்று முஸ்லிமிலே பதிவான செய்தி, உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சமயத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் உண்டாகுவதெல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைத்த பலனே கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு அமல்கள் காரியங்கள் உண்டாகுவதெல்லாம் அவனுடைய எண்ணத்தை பொறுத்து தான். என்னென்ன எண்ணங்களோடு அமல்களை செய்கிறானோ, என்னென்ன எண்ணங்களோடு காரியங்களை புரிகிறானோ, அந்த எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் தான் அவனுக்கு செயல்கள் உண்டாகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு செயலை உலகத்தில் செய்யும் பொழுதும் அதை செய்வதற்கான நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா கூலி தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு தொழுகை அல்லது ஒரு நோன்பு, ஒரு தர்மம், இது போன்ற ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை செய்வதன் நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அந்த நோக்கத்திற்கான கூலியை அல்லாஹு தஆலா தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்போ நோன்பு நோக்கும் பொழுது நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், இதற்குரிய கூலியை நான் சொர்க்கத்திலே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆசை உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால்
நிச்சயமாக அந்த நோன்புக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். ஆனால் ஒரு மனிதன் நோன்பு நோக்கும் பொழுது என்ன செய்கிறான்? இந்த நோன்பு நோட்பதன் மூலமாக உலகத்தில் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருமாக இருந்தால் அந்த எண்ணம் அவனுக்கு நிறைவேறிவிடும். உலகத்தில் மக்களால் அவன் புகழப்படுவான். அதே போன்று தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த தர்மத்துக்குரிய கூலியை மறுமையில் எனக்கு சொர்க்கமாக தர வேண்டும், இந்த தர்மத்தினால் என்னுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று ஒரு மனிதனிடத்தில் நல்லெண்ணம் இருக்குமாக இருந்தால் அந்த தர்மத்தின் மூலம் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும் எண்ணத்திற்கேற்ற கூலியை கொடுக்கிறான் என்று சொல்றாங்க. ஆனால் அதை கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறான்? உலகத்தில் என்னை மக்கள் புகழ வேணும், நல்ல தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் எல்லோருக்கும் கொடுப்பாரு, அப்படி மக்கள் பேச வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு எண்ணத்தோடு ஒருவன் தர்மம் செய்வானாக இருந்தால் அந்த உலக நோக்கம் என்ன செஞ்சுவிடும்? அவருக்கு நிறைவேறிவிடும் என்று சொல்றாங்க. ஆனால் மறுமையில் எந்த பங்கும் இருக்காது. நோக்கம் உலகத்தில் அதற்குரிய புகழை பெற வேண்டும், உலகத்திலே மக்களால் நான் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கம் அவர்கிட்ட இருந்ததனால அந்த நோக்கம் என்ன செஞ்சிடும்? உலகத்தில் நிறைவேறும். மறுமையில் என்ன இருக்காது? அதற்குரிய கூலி இருக்காது, எந்த பங்கும் மறுமையில் லா ஹலாக்கலஹு, மறுமையில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுதும் அதற்குரிய கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து நல்ல எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன எண்ணங்களோடு அமல்களை செய்து கொள்கிறானோ அந்த அமலுக்குரிய கூலி அவருக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு ரசூல் அழகான ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. என்ன உதாரணம் என்று கேட்டால், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி, யாரு அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஹிஜ்ரத்னா என்ன? ஹிஜ்ரத்ங்கிறது என்னன்னு கேட்டா இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை வெறுத்து ஒரு ஊரிலே இருந்து இஸ்லாத்தோடு வாழுவதற்காக என்ன செய்யறது? ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு பயணம் போறது. இப்ப மக்காவுல ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த மக்காவாசிகள் இந்த இஸ்லாத்தை நம்பல, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா மக்காவுல கடுமையான துன்பங்களை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் கடுமையான துன்பங்கள் அநியாயங்கள் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் காபாவின் வெளியில தொழுகிறாங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுது அழுகின ஒட்டகையின் குடலை கொண்டு வந்து ரசூலோட முதுகுல அள்ளி போட்டாங்க, கழுத்துல. எலும்ப விடக்கூடாது அப்படி செஞ்சு என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரியான தொந்தரவெல்லாம் ரசூலுக்கு செஞ்சாங்க. கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க சஹாபாக். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்யறாங்க? காபாவின் நிழலில சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹப்பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் வருகிறார். வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த காபிர்களால் நாங்கள் கடுமையாக துன்புறுத்தப்படுறோம். இந்த இஸ்லாத்தை நம்பியதற்காக, இந்த மார்க்கத்தை நம்பியதற்காக காபிர்களால் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்? கடுமையாக துன்புறுத்தப்படுறோம் யார சொல்லலாம். அதனால நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்தில் வெற்றி கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவங்களோட முகமெல்லாம் இவர் கதையை கேட்டோன்னே சுகந்து போயிடுச்சு. எலும்பி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை சொல்றாங்க, இஸ்தாஜல்தும், நீங்கள் அவசரப்படுறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவசரப்படுறீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறாங்க என்று சொல்லிட்டு ரெண்டு மனிதன் வரலாறை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒரு மனிதர் எப்படி இருந்தார்னு கேட்டா இஸ்லாத்திற்காக எப்படி அவர் தியாகம் செஞ்சிருக்கிறாருங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதரை கொண்டு வந்து ஒரு குழியில இறக்கி அவருக்கு ஆணியால செய்யப்பட்ட சீப்புகளால உச்சந்தலையிலிருந்து குதிகால் வரைக்கும் என்ன செய்வாங்களாம்? அப்படியே கிழிப்பாங்க உடம்ப. எதுக்கு? இஸ்லாத்தை ஏற்றதுக்காக வேண்டி சொல்லிப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா யஸ்ரிபு தாலிக அன் தீனிஹி, இந்த தண்டனைகள் எல்லாம் அவர்களை மார்க்கத்தை விட்டும் ஓரங்கட்டவில்லை அப்படி சொல்றாங்க. அதே போல இன்னொரு மனிதருக்கு என்ன செய்வாங்களாம்? கோடாலிய உச்சந்தலையில வச்சு ரெண்டு துண்டா பிளந்துடுவாங்க. மா யஸ்ரிபு தாலிக அன் தீனிஹி, இந்த தண்டனைகள் எல்லாம் மார்க்கத்தை விட்டும் அவர்களை என்ன செய்யல? ஒதுக்கவில்லை. மார்க்கெட்டை விட்டு அவங்க போகல இந்த தண்டனைக்காக. இந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டாங்கிற வரலாறு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி மன ஆறுதல் படுத்துறாங்க. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்களோடு தான் என்ன செஞ்சாங்க? இந்த மார்க்கத்தை அனுபவிச்சாங்க. இப்படியான துன்பங்கள், இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு ஒரு ஊர்ல இருந்து சரியான முறையில மார்க்கத்தை செய்ய முடியல.
இஸ்லாத்தை முறையாக பின்பற்ற முடியல. அப்படி ஒரு கட்டம் வந்தால் அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜரு ஃபீஹி, அல்லாஹ் கேட்கிறான். மறுமையில போயிட்டு யா அல்லாஹ், அந்த நான் வாழ்ந்த ஊர்ல என்னால தொழ முடியல, நான் வாழ்ந்த ஊர்ல இஸ்லாத்தை பின்பற்ற முடியல, காபிர்களால தொல்லையா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்லலாம். அப்ப அல்லாஹ் கேட்பான், அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜரு ஃபீஹி, இந்த பூமி பெருசாக இருக்கலையா, இந்த பூமி பரந்த அளவுல இருக்கலையா, நீங்க வேற ஒரு ஊருக்கு பயணம் போயிருக்கலாமே அப்படின்னு நல்லா கேட்பான். அதனால இப்படி கஷ்டமாக மார்க்கத்தை செய்ய முடியாது, எத்தையுமே சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது, அவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் போகணும். அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். அப்ப அந்த ஊரை வெறுத்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வோட மார்க்கத்துக்காக, இஸ்லாத்தை செய்யறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகணும். இதுக்குதான் ஹிஜ்ரத். இதைத்தான் சஹாபாக்கள் மக்காவில் செஞ்சாங்க. அல்லாஹ்வோட கட்டளை வந்து மக்கா விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, மதீனாக்கு போங்கண்டு. அப்ப ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் போனாங்களா? போனாங்க. இப்ப இந்த ஹிஜ்ரத்தின் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த பயணம், இந்த மக்காவை வெறுத்து இங்க வாழ முடியாது. மக்காவை வெறுத்து போகல சஹாபாக்கள், மக்காவை என்ன செய்யல, வெறுத்துட்டு போகல. ரசூலுல்லாஹ் போக்களை கூட மக்கா காபாவில் சொல்றாங்க, உன்னை நான் வெறுத்து போகல, நான் என்றோ ஒரு நாள் வருவேன், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் போறேன்னு தான் போனாங்க. அப்ப அல்லாஹ்வோட கட்டளைக்காக அந்த இடத்தை விட்டு போறாங்க. ஒரு இடத்தை விட்டு அல்லாஹ்வோட கட்டளைக்காக கிளம்புறங்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்மளோட வாழ்ந்தவங்க இருப்பாங்க, நம்மளோட நண்பர்கள் இருப்பாங்க, நமக்கு விருப்பமானவங்க இருப்பாங்க, எவ்வளோ பேரை விட்டுட்டு நம்ம போகணும். பிறந்த மண், கட்டிய ஊடு எல்லாம் விட்டுட்டு போகணும். அப்ப இது போறதுங்கிறது மனசுல பெரிய பாரமா தான் இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு போனாங்க அல்லாஹ்வுக்காக. இதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, அவங்களோட உள்ளத்துல நல்ல எண்ணம் இருந்திருந்தால், அந்த ஹிஜ்ரத்தை போற நேரத்துல அவங்களோட உள்ளத்துல நல்ல எண்ணம் இருந்திருந்தால் அந்த எண்ணத்துக்குரிய கூலி என்ன செய்யும், அல்லாஹ் கொடுப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய இந்த ஹிஜ்ரத் பயணம், மக்காவை விட்டு மதீனாக்கு போற நேரத்துல யாருடைய இந்த எண்ணங்கள் இலல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் இருந்ததோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி, அப்ப அந்த பயணமும் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் செஞ்சதாக இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப என்ன நோக்கத்தோடு அந்த மக்காவை விட்டு மதீனாக்கு போனாங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான், நிறைவேற்றி கொடுப்பான். அவங்களோட நோக்கம் என்ன இருந்துச்சு, சஹாபாக்கள் அல்லாஹ் போக சொல்றான், அல்லாஹ்வோட தூதர் போறாங்க, அதுக்காக நாங்களும் போயிடுவோம் என்ற நல்ல எண்ணம் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால அதுக்குரிய கூலி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். அப்ப மக்காவில் இருந்து மதீனாக்கு போனோடனே மதீனா அங்கிருந்த சஹாபாக்கள், சஹாபா பெண்கள் எல்லாம் மக்காவில் இருந்து வந்தவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. கூடு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்களோட பிள்ளைகளை கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க உதவி செஞ்சாங்க. அன்சாரிகள் அவங்க பேர் பெற்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா அவங்க உள்ளத்துல கனிவை ஏற்படுத்தி அதை உண்டாக்கினான். அப்ப அதே போல ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுனியா யுஸீபுஹா, இந்த உலகத்தை அடைந்து கொள்ளணும் என்ற நோக்கத்துல யாருடைய பயணம் இருக்குமோ, அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட தூதர் போறாங்கிறதுக்காக போனவங்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, வேற நோக்கம் இருக்கும். மதீனாவுல நிறைய விவசாயம் இருக்குது, நல்லா விவசாயம் செய்யலாம், நல்ல ஊரா இருக்குது, அந்த ஊருக்கு போகலாம், இப்படி சிலவங்களோட சிந்தனை இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் அதுக்குரிய கூலி கிடைக்கும்ன்ற சொல்லி போட்டு அங்க ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. அவிம்ராத்தின் என்கிஹுஹா, மதீனாவில் உள்ள பெண்கள் மக்கா பெண்களை விட கொஞ்சம் அழகு, அதனால அவங்களோட உள்ளத்துல என்ன இருந்தால் மதீனாக்கு போனா அழகான ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொள்ளலாம், அப்படி சிலவங்களுக்கு என்ன வரலாம். அப்ப எல்லாரும் பயணம் போற நேரத்துல ஒரு மனிதர் நினைக்கிறாரு, மதீனாக்கு போன ஒரு அழகான பெண்ணை முடிக்கலாம், அப்படி ஒரு நினைப்போடு ஒருத்தர் போவாராக இருந்தால் அவர் என்ன எதிர்பார்த்து போனாலும் அது கிடைச்சிடும். அவருக்கு அந்த அழகான பெண்ணை என்ன செய்யும், திருமணம் முடிக்க கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா மறுமையில் அவருக்கு என்ன இருக்காது, கூலி இருக்காது. இது உம்மு கைஸ்ங்கிற ஒரு பெண், அவங்கள ஒரு நபித்தோழர் மக்காவுல அந்த ஹிஜ்ரத் போற நேரத்தை நினைச்சுக்கிட்டு போனாரு, நான் அங்க போனா உம்மு கைஸை முடிக்கணும், அவ அழகான பெண்ணு, இவருக்கு விருப்பமா இருந்தால். அதனால அவர் நினைச்சாரு, நான் அங்க போயிட்டு அந்த பெண்ணை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாரு. அதனால அவர் முடிச்சார், அங்க போயிட்டு அதை முடிக்க கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு, அறிஞர்கள் எழுதுறாங்க. அல்லாஹ்வால அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எழுதுறாங்க. ஆனால் நாங்க இந்த ஹதீஸை எப்படி விளங்கலாம்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தால், நாம மதீனாக்கு போறோம், மதீனத்து பெண்கள் அழகாக இருக்கிறாங்க, அதனால அங்க போயிட்டு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கலாம், இப்படி ஒரு நோக்கம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த நோக்கம் நிறைவேறும், முடிப்பாரு. ஆனா என்ன இருக்காது, அவர் பயணம் போனதுடைய நோக்கம் அதாக இருந்ததுனால
அல்லாஹ்விடத்தில் அதுக்குரிய நன்மை கிடைக்காது அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க என்ன விளங்குறோம்னு கேட்டால், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு செயலை நாங்க புரியும் பொழுது, அந்த செயலை புரியறதுக்கான நோக்கம் உள்ளத்துல என்ன இருக்குன்றத அல்லாஹ் பார்க்கறான். என்ன நோக்கத்தோட இதை செஞ்சிருக்கிறோம், என்ன எண்ணம் உள்ளத்துல இருக்குங்கிறத அல்லாஹ் பார்க்கறான். அந்த எண்ணம் நல்லதாக இருந்தால், அந்த நோக்கம் அல்லாஹ்வுடைய மகிமையை நன்மையை அடைவதாக இருந்தால் அது நமக்கு கிடைக்கும். உலகத்தில் ஏதாவது அடைந்து கொள்ளணும் நோக்கத்தில் எதையாவது செஞ்சிருந்தால் அந்த உலகத்தின் நோக்கம் நமக்கு கிடைச்சிடும், மறுமையில் என்ன செய்யாது, பலன் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் உலகத்தில் எந்த ஒரு அமலை செய்யும் பொழுதும் என்ன செய்யணும், எண்ணங்களை தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கிட்ட அதுக்குரிய வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கணும். இன்னும் அல்லாஹு தாலா சூரா அல் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் 37வது வசனத்தை இப்படி சொல்றான், லையனால் அல்லாஹா லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் எனாலுகு தக்வா மின்கும் என்று அல்லாஹ் சொல்றான். லையனால் அல்லாஹா லுஹுமுஹா. இப்ப நாங்க ஹஜ் பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் உலுஹியா கொடுப்போம், குர்பானி செய்வோம். இந்த குர்பானிகளை அறுக்கிற நேரத்துல என்ன செய்யறது, எண்ணங்கள் நல்லதா இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். விளங்குறீங்களா? அப்போ ஒருத்தர் ஒரு மாட்டையோ ஆட்டையோ ஒட்டகத்தை அறுக்கிற நேரத்துல அவருடைய எண்ணம் தூய்மையானதாக இருந்தா என்ன செய்றீங்க? அப்ப எண்ணம் தூய்மையானதாக இருந்தால் அந்த எண்ணத்துக்குரிய கூலி அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுத்துடுறான். இப்ப ஒரு பிராணியை ஒரு மனிதன் அறுக்கிறான், ஒரு ஆட்டை அல்லது மாட்டை ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறான், குர்பானி நோக்கம். இந்த நோக்கம் என்னவா இருக்கும், உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன் என்ற நோக்கத்தோட கொடுக்குறான். இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்னன்னு கேட்டா, லையனால் அல்லாஹ லுஹுமுஹா, அல்லாஹ்வுக்கு அதனுடைய மாமிசம் போய் கிடைக்கிறது இல்லை. நாங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்துட்டோம் அல்லது ஒரு மாட்டை அறுத்து ஹதியா செய்யறோம்னு சொன்னா, குர்பானி செய்யறோம் என்றால் அந்த மாமிசம் என்ன செய்யாது, அல்லாஹ்க்கு போவாது, அல்லாஹ் கிடைக்கிறதில்ல. மாமிசத்தால் அல்லாஹ்க்கு எந்த பங்கும் இல்லை. அதுல இரத்தமும் அல்லாஹ்க்கு போய் சேர்றது இல்லை, அதுல இரத்தமும் அல்லாஹ்க்கு போறதில்லை. அப்ப அறுக்கிறதுல எந்த ஒரு பகுதியும் என்ன செய்யாது, அல்லாஹ்க்கு போய் சேராது. வலாக்கின் எனாலுகு தக்வா மின்கும், உங்கள் உள்ளத்துல என்னென்னம் இருக்கிறதோ அதை மட்டும் அல்லாஹ் போகுது. நாங்க என்ன எண்ணத்தோடு அறுக்கிறோம்ங்கிற அந்த தக்குவாவை மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பார்க்கறான். நீங்க என்னத்தை அறுக்கிறீங்க, ஒரு பெரிய சொத்தை அறுக்கிறீங்களா, சின்னதை அறுக்கிறீங்களா, அது எவ்வளவு விலை மதிக்கத்தக்கது, இதெல்லாம் பார்க்க மாட்டான் அல்லாஹ். எதை பார்க்கறான்னு கேட்டா, உன்னை கொடுக்குற நேரத்துல உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கு, எந்த இறையச்சத்தோடு அதை கொடுக்குறீங்க, எந்த தக்குவாவோடு அந்த தர்மத்தை செய்றீங்கிறத மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா வசனத்துல சொல்றான். அப்ப நாங்க எதை செஞ்சாலும் எண்ணத்தை நல்லதா வச்சுக்கொள்ளணும். நல்ல எண்ணத்தோடு அதை செய்யும் பொழுது அதற்குரிய கூலி நமக்கு கிடைக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுறான். அதே போல பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா அம்வாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை. உங்களுடைய தோற்றங்களை பாருங்க, நீங்க கருப்பா இருக்கிறீங்களா, வெள்ளையா இருக்கிறீங்களா, உயரமா இருக்கிறீங்களா, கட்டையா இருக்கிறீங்களா, நல்லா உடுப்பை போட்டு போத்தி இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, இது அல்லாஹ் பார்க்கறது இல்லை. எதை பார்க்கிறான்னு கேட்டா, வலாக்கின் எந்துரு இலா குலூபிக்கும் ஆமாலிக், உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் பார்க்கிறான். இப்ப நம்ம என்ன செய்யலாம், நல்ல முறையில நாங்க உடுக்கலாம், அந்த உடுக்கிறதுல நோக்கம் என்னவா இருக்கும், சில நேரம் வேற நோக்கம் இருக்கலாம், சில நேரம் நல்ல நோக்கம் இருக்கலாம். நம்முடைய தோற்றத்தை நம்ம அலங்கரிக்கிறோம், அந்த நோக்கம் நல்லதாகவும் இருக்கலாம், வேற கெட்ட எண்ணத்திலையும் என்ன செய்யலாம், அதை அலங்கரிக்கலாம். அப்ப அல்லாஹ் நீங்க அலங்கரிச்சிருங்களான்னு பார்க்கல, உங்களோட தோற்றத்தை எல்லாம் பார்க்கல, உங்களோட வடிவத்தை எல்லாம் பார்க்கல, அல்லாஹ் எண்ணத்தை பார்க்கறான். எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக, உங்களோட உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்கு, இதை மட்டும் அல்லாஹ் பார்க்கறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அதனால நாம என்ன அமல் செய்யறோம், என்ன நோக்கத்துக்காக செய்யறோம், இந்த ரெண்டையும் அல்லாஹ் பார்க்கறானே தவிர உங்களோட வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்க்கறது இல்லை, அப்படி அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரிகளே, எனவே எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலினுடைய நோக்கம் நல்லதா இருக்கணும். உள்ளத்துல என்ன நோக்கத்தோட நம்ம செய்யறோமோ அந்த நோக்கத்துக்குரிய கூலி நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இந்த நியத்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நியத்தை பொறுத்த மட்டும் நியத்துங்கிறது உள்ளத்துல வரணும், வாயால சொல்றது இல்லை. எந்த ஒரு நல்ல எண்ணமாக இருந்தாலும் தவறான எண்ணமாக இருந்தாலும் எண்ணங்கள் என்பன உள்ளத்துலாம் வரும். எண்ணம்ங்கிற நினைக்கிறது, எண்ணம் என்ன, நியத் என்ற சொல்லு அரபுல நவா என்ற ஒரு
அதாவது இறந்த கால சொல்லிலிருந்து வந்தது. நவாண்டு சொன்னா நினைத்தான்னு கருத்து, நீயத்துனுண்டா எண்ணுதல் நினைத்தல் அப்படின்னு கருத்து. அப்ப நீயத்து நல்லதா இருக்கும்னா என்ன செய்யற, ஒவ்வொரு அமல்களை நாங்கள் செய்யும் பொழுது நீயத்து இருக்கும் நமக்கு. நோன்பு பிடிக்கிற நேரத்துல அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாவுக்காக தொழுறேன், இந்த நீயத்தை என்ன செய்யணும், உள்ளத்துல இருக்கணும். அது சொல்றல உசல்லி ஃபர்லன் லுஹரி அர்பா ரக்காத்தின் அப்படிலாம் சொல்றது இல்லை. அது சொல்றது பிதா, வாயால சொல்லப்படாது. உள்ளத்துல நினைக்கணும், நான் அல்லாவுக்காக செய்கிறேன், இது தொழுகையை தொழுகிறேன், இப்படி நினைக்கணும். வாயால சொல்றது இல்லை. வாயால சொல்றது என்னது, பிதா. உள்ளத்தால நினைக்கணும். நவைத்து சௌமகதின் அன்னதாய் ஃபர்திரம் இதெல்லாம் சொல்றது இல்லை. அப்படியெல்லாம் சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லலை. அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன், சஹர் செஞ்சோமா, நோன்பு பிடிக்கிற நோக்கத்தோட எழும்புறோம், நோன்பு பிடிக்கிற நோக்கத்தோட சஹர் செய்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அல்லாவுக்காக நோன்பு வச்சிருக்கேன், அதை எண்ணத்தை உள்ளத்துல வரவழைக்கிறது, இதை கொண்டு வரது உள்ளத்துல, இதுதான் நோன்பு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இபாதத்துகளும் பொழுது எண்ணங்களை நாங்கள் உண்டாக்குறது. இப்போ பெருநாளை குளிக்க போறோம், பெருநாளைக்காக குளிக்கிறேன், இது என்ன உள்ளத்துல இருந்துச்சா இருந்தால் அதுக்கெல்லாம் நன்மை தருவான், கூலி இருக்கு. உதுவெடுக்கிறோம், தொழுகிறதுக்காக நான் உதுவெடுக்கிறேன் எண்ணம் உள்ளத்துல இருக்குமா இருந்தால் நமக்கு என்ன செய்யும், கூலி இருக்கு. ஏதோ சூடா இருக்குது கை கால கழுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு கழுவினா அது உது இல்லை. அப்ப சூடா இருக்குதுன்னு நினைச்சாலும் கூட, உங்களோட உள்ளத்துல அப்படி வந்தாலும் கூட, நான் இதோட சேர்த்து உதுவெடுப்போம் என்ற எண்ணத்தோட நீங்க செய்வீங்களா இருந்தா நன்மை இருக்கு. இத மாதிரி எண்ணங்களுக்குத்தான் என்ன செய்யுது, கூலி இருக்குதுன்றத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு அமலை செய்யும் பொழுதும் உள்ளத்துல நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், எண்ணத்தை கொண்டு வரணும். இதுக்காகத்தான் செய்யறேன், அல்லாஹ்வுக்காக செய்யறேன் நல்லெண்ணம் உள்ளத்துல இருக்கணும். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குல் இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், அவு துபுதூஹு அதை நீங்கள் மறைத்தாலும், அவு துபுதூஹு அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், யஅலமுல்லாஹ் அல்லாஹ் அதை அறிவான். நீங்க உள்ளத்துல ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதை வாயால சொன்னாலும் சரி, சொல்லாட்டிலும் சரி, நீ உள்ளத்துல மறைச்சிட்டு வச்சுட்டு இருந்தாலும் அது வாயால சொன்னாலும் அல்லாஹ் அறிவான். அப்ப அல்லாஹ்க்கு நீங்க நினைக்கிறது விளங்கும், வாயால சொல்றதும் விளங்கும். அப்ப நினைக்கிறதும் விளங்கும்ன்றா அல்லாஹ் கிட்ட போய் சொல்ல தேவையில்லை, நீங்க சும்மா நின்று சொல்ல தேவையில்லை. அதனால அல்லாஹ் நீங்க என்ன எண்ணம் உள்ளத்துல வச்சிருக்கீங்க, எதை மறைச்சு வச்சிருக்கீங்க, நாங்க உள்ளத்துல ஒன்றை வச்சுட்டு வெளியால ஒன்று பேசல, உள்ளத்துல ஒன்றை மறைச்சு வச்சுட்டு வெளியால ஒன்று பேசலாம். ஆனால் உள்ளத்துல நினைக்கிறது தான் உறுதி. உள்ளத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் உண்மையானது. வாயால சில நேரம் போய் சொல்லுவோம், மாத்தி சொல்லுவோம், அடுத்தவன் கன்றக்கூடாங்கிறது சொல்லுவோம். ஆனா உள்ளத்துல இருக்கிற உறுதி அல்லாஹ் விளங்கிடுவான். அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க உள்ளத்துல மறைச்சு வச்சாலும் சரி, அதை வெளிப்படுத்தினாலும் சரி, அல்லாஹ் அறிந்து கொள்வான். அதே போல பாருங்க, நீயத்து சீராக இருந்தால் அமல் சீராகும். நீயத்து கெட்டுவிட்டால் நம்முடைய அமலும் கெட்டுவிடும். நல்ல எண்ணத்தை வச்சு அமல் செஞ்சா அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா போயிடும். அமல்களை செய்யற நேரத்துல தவறான எண்ணங்கள், அதன் மூலம் தவறான ஒன்றை அடையிற நோக்கம் நமக்கு இருக்குமாக இருந்தால் என்ன செய்யும், அதன் மூலமாக அந்த அமல் மூலமாக அந்த அமல்கள் கெட்டுவிடும். அப்ப சஹீஹுல் புகாரியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகுஷு ஜைசுன் அல் கஅபத, ஒரு நாள் ஏதோ ஒரு காலத்துல ஒரு கூட்டம் காபாவை உடைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கிளம்பி வருவாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலத்துல இந்த அல்லாஹ்வோட காபாவை இடிக்கிறதுக்காக, தகர்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் வருவாங்க. அப்ப யகுசு ஜைசுன் அல் கஅபத, காபாவை ஒரு கூட்டம் போர் புரிய வருவார்கள். இவர்கள் பைதா கானுபி பைதா மினல் அர்தி, பைதா என்று அரபுல சொல்றது ஒரு கட்டடங்கள் புட்பூண்டுகள் ஒன்றுமே இல்லாத ஒரு வெளி. இந்த வெளிக்கு பைதான்னு அரபுல சொல்லலாம். அல்லது பைதா என்கிறது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். பைதான்னு ஒரு இடம் இருக்குது, மக்காக்கும் மதீனாக்கும் இடையில பைதான்னு ஒரு இடம் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்கன்றது அல்லாஹு ஆலம். அப்ப இது ரெண்டுல ஒன்றா இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், அல்லது பைதா என்கிற அந்த ஊரா இருக்கலாம். இந்த இடத்துக்கு அந்த மக்கள் சேர்ற இடத்துல யாரு, இந்த காபாவை உடைக்கிறதுக்காக, அந்த காபாவோடு யுத்தம் செய்வதற்காக ஒரு கூட்டம் வருவாங்க. பைதா என்ற இடத்தை அவங்க சேர்ற நேரத்துல என்ன நடக்குமாம், அல்லாஹ் அவங்கள தண்டிப்பான். அவங்களோட நோக்கம் என்ன, காபத்துல்லா உடைக்கணும், அதான் நோக்கம். இந்த நோக்கத்துல வார நேரத்துல பைதா என்கிற இடத்துக்கிட்ட வரக்குள்ள அல்லாஹ் அவங்கள என்ன செஞ்சிருவான், பூமியை பிளந்து அப்படி உள்ளுக்கு இழுத்துடுவான், சுழி வாங்கிடுவான். பூமியை வெடிக்க செஞ்சு அவங்க எல்லாம் உள்ளுக்கு சுழி வாங்கப்பட்டுருவாங்க. இப்ப இந்த இடத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம், நல்ல எண்ணத்தோட உள்ளவங்களும் இருப்பாங்க, சும்மா சொல்ற ஒரு பேச்சுக்கு தவறான எண்ணத்தோட வந்தவங்களும் இருக்கவங்க வச்சுக்கொள்வோம், ரெண்டு பகுதியும் இருப்போம்.
அல்லது நாங்க நல்லெண்ணத்தோட மார்க்க படிக்க வந்திருக்கோம் இடத்துல. அப்ப முன்னுக்கு இன்னும் 2-3 பேர் செஞ்சிருப்பாங்க, வேற நோக்கத்துல வந்து இடத்துல நின்று இருக்கலாம். இப்ப அல்லாஹ் நம்ம இடத்துல அந்த சமூகத்தை தண்டிக்க நினைக்கிறான். தவறு செய்ய நினைக்கிற சமூகத்தை விடுத்து அல்லாஹ் தண்டிக்க நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யறான், பூமி அப்படியே பிளக்க வைக்கிறான். பிளந்தா என்ன நடக்கும், நம்மளும் சேர்ந்து தான் போய்த்துருவோம். அப்ப பூமி பிளந்து அவங்க போறாங்கன்னா நம்மளை மட்டும் காப்பாத்துவான் அல்லாஹ் இல்ல, அந்த இடத்த பிளந்துட்டுன்னு சொன்னா நம்மளும் சேர்ந்து தான் போய்த்துருவோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, யார சொல்லலாம், அப்படி அந்த பைதாங்கிற இடம் பிளந்து இந்த மக்காவை காபாவை உடைக்கிறதுக்கு வந்தவங்கள உள்ளுக்கு போனாங்களா இருந்தால் அந்த இடத்துல அந்த நோக்கம் இல்லாதவங்களும் இருப்பாங்களே யார சொல்லலாம். அப்படி ஆயிஷா கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க, யுக்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அங்க இருந்தவங்க வந்தவங்க, ஆரம்பமா இருந்தவங்க வந்தவங்க எல்லாரும் உள்ள போயிடுவாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப குல்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா சொல்றாங்க, நான் கேட்டேன் அல்லாஹ்வின் தூதர், கைஃப யுக்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அப்படி எவ்வாறு யா ரசூலல்லாஹ் இருந்தவங்க வந்தவங்க எல்லாத்தையும் உள்ளுக்கு போகலாம். ஏன், வஃபீஹிம் அஸ்வாக்குஹும், சந்தைக்கு வந்தவங்களும் இருப்பாங்க, வமன் லைஸ மின்ஹும், அது இல்லாதவங்களும் இருப்பாங்க. சண்டைக்கு வந்தவங்க இருப்பாங்க, சந்தைக்கு வந்தவங்க இருப்பாங்க, வேறு தேவைக்கு வந்தவங்க இருப்பாங்க, கெட்ட நோக்கத்துல வந்தவங்க இருப்பாங்க, பலவிதமான மக்கள் அந்த இடத்துல இருப்பாங்களே யார சொல்லலாம். அப்ப நல்ல நோக்கத்துல உள்ளவங்களும் ஏன் அதுக்குள்ள உள்ளவாங்கப்படணும் அப்படின்னு ஆயிஷா கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுக்ஸபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், எல்லோரும் வந்தவங்க இருந்தவங்க எல்லாரும் தான் என்ன செய்வாங்க, உள்ள போவாங்க. ஆனால் சும்மா யுபாசூன அலா நியாத்திஹிம், மறுமையில் அல்லாஹ் எழுப்புற நேரத்துல அந்த இடத்துல என்ன நோக்கத்தோட நின்றாங்க அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எழுப்பப்படுவாங்க. அப்ப தண்டனைகள்ங்கிறது என்ன நடக்கும், இந்த உலகத்துல வந்து எல்லாருக்கும் ஒண்டா தான் நடக்கும். தண்டனைகள்ங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் ஒண்டா நடந்துரும். ஆனா மறுமையில் அல்லாஹ் எழுப்புற நேரத்துல எந்த நோக்கத்தில் அந்த இடத்துல இருந்தோமோ அந்த நோக்கம், களவெடுக்க வந்தவன் இருப்பான், அவன் கல்லனாக எழுப்பப்படுவான். தொழுகிறதுக்கு வந்தவன் இருப்பான், அவன் தொழுகையாளியா எழுப்பப்படுவான். மார்க்கம் படிக்க வந்தவங்க இருப்பாங்க, அவன் மார்க்கம் படிக்க வந்தவனா எழுப்பப்படுவான். வேற நோக்கத்துல தவறான எண்ணங்களோட வந்தவங்க இருப்பாங்க, அவங்கள அல்லாஹ் என்ன செய்வான், அந்த எண்ணத்தோட எழுப்புவான். இப்படி சொல்றாங்க சொல்ல. அப்ப எண்ணம் என்ன இருக்குதோ, நம்முடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்குரிய கூலியை நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக மறுமையில அடைந்து கொள்வோம் என்கிறத அல்லாஹ் அடுத்து இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்றான். அதே போல பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் செய்தி முஸ்லிமிலே பதிவாயிருக்குது. குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸாத்தின், நபிகளாரோடு நாங்கள் ஒரு யுத்தத்தில் கலந்திருந்தோம். ஒரு யுத்தத்தில் நாங்கள் கலந்திருந்தோம். அந்த நேரத்தில் ஃபக்கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இன்னபில் மதீனத்தில் ரிஜாலன் மா சிர்தும் மசீரன் வலா கதஅதும் வாதியன் இல்லா கானு மாக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப மதீனாவுல இருந்து யுத்தத்துக்காக சஹாபாக்களோட வந்திருக்காங்க ரசூலுல்லாஹ். இன்னும் கொஞ்சம் பேர் வரல, அவங்க ஊர்ல இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்துல வச்சு சொல்றாங்க, நீங்க யுத்தத்துக்காக வந்த நீங்க எந்த நடைபாதையெல்லாம் கடக்குறீங்களோ, எந்த மலை உச்சிகள் எல்லாம் ஏறி ஓடைகளை எல்லாம் தாண்டி போறீங்களோ, இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு என்ன கூலியோ அதே கூலி ஊர்ல இருக்கிற சில ஆட்களுக்கும் கிடைக்கும் அப்படி சொன்னாங்க. இந்த யுத்தத்துக்கு வராம ஊர்ல இருக்கிறாங்களே அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இல்லா கானு மாக்கும் ஹபசஹுமுல் மரது, அவங்க வார நோக்கத்துல இருந்தாங்க. அவங்களோட எண்ணங்கள் என்ன, இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளணும், இந்த நல்ல விஷயத்துல சேரணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனா அவங்க நோயாளிகளா போயிட்டாங்க, அதனால அவங்களுக்கு வர கிடைக்கல. அதனால நீங்க உங்களுக்கு என்ன கூலி எல்லாம் கிடைக்குமோ அந்த கூலி அவங்களுக்கும் கிடைக்கும் நாங்க சொல்ல. பாருங்க எண்ணம், அந்த மக்கள் யுத்தத்துக்கு வரல, ஆனா அவங்களோட எண்ணம் என்ன இருந்துச்சு, நாங்களும் இதுல போகணும், இதுல கலந்து கொள்ளணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு உள்ளத்துல தூய்மையான எண்ணம் இருந்துச்சு. வர முடியாத அளவுக்கு நோயாளியா போயிட்டாங்க, அந்த நோய் அவங்கள வர விடல. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்த நீங்க என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன சிரமங்கள் எல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அதற்கு உங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் அந்த கூலி அல்லாஹ் அவங்களுக்கும் கொடுப்பான். இப்ப நாங்க இந்த மாதிரி ரமலான்ல ஃபுல்லா நோன்பு பிடிக்கணும், ஒரு நோன்பை கூட மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பிடிக்கணும், தூய்மையா பிடிச்சி இரவு தொழுகை தொழுது குர்ஆன் ஓதி இந்த நன்மையை முழுசா அடையணும். அப்படி ஒரு சகோதரி என்ன நினைக்கிறா, உள்ளத்துல நினைக்கிறா, நான் இப்படித்தான் செய்யணும் இந்த முறை அப்படி நினைச்சிட்டே கூட நாளைக்கு ரமலான் வரைக்கும் இன்றைக்கு நோயாளியா போயிட்டான், நோன்பு பிடிக்கலாது, ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டப்பட்டுச்சு. இப்ப இவட நிலைமை என்ன கேட்டா, இவட எண்ணத்துக்கெல்லாம் கூலி கொடுப்பான். இவட உள்ளத்துல நல்ல எண்ணம் இருந்துச்சு, நான் நோன்பு பிடிப்பேன், இந்த உறுதியான எண்ணம் இருந்துச்சு. இவக்கு நோய் வந்துச்சு, பிடிக்க கிடைக்கல, அல்லாஹ் பிடிச்ச கூலியை கொடுப்பான். பாருங்க அந்த எண்ணம் எப்படின்னு, ஒரு எண்ணத்தை வச்சு அதை செய்ய முடியாம போயிட்டா அந்த எண்ணம் நல்லதா இருக்கணும், சும்மா நினைக்கப்படாது. எப்படி நம்ம நோயாளியா போய்த்துருவோம் அதனால என்ன நடக்காது, நமக்கு இது நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யறதல்ல. உறுதியான எண்ணம், இது நடக்கணும்ன்ற எண்ணத்தோடு இருந்தாங்க, என்ன செஞ்சுட்டு நோயாளியா போயிட்டாங்க, அதாவது அதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாங்க. ஏதோ நடந்துட்டுனா அதை செஞ்ச கூலி அல்லாஹ்
அந்த எண்ணத்துக்கு எழுதுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாருங்க, சஹீஹுல் புகாரியில அபு பக்ரா என்ற சஹாபி சொல்றார். அபு பக்கர் என்கிறது வேற, அபு பக்ரா என்கிறவர் வேற. அபு பக்கர்ங்கிறது ரசூலுல்லாஹ்வோட மாமனார், ரசூலுல்லாஹ் நண்பர், ஆயிஷா நாயகியோட வாப்பா. பக்ரா என்கிறவர் வேற ஆள். அபு பக்ரா என்ற நபி தோழர் இது சொல்றாரு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதழ் தக்கல் இது ஒரு முக்கியமான செய்தி, இந்த ஹதீஸை கவனிச்சு பாருங்க. என்னது? இதழ் தக்கல் முஸ்லிமானி பிசைஃபிஹிமா, ரெண்டு முஸ்லிம்கள் வாள் எடுத்து போராடுறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு வாள் எடுத்துட்டு சண்டை பிடிக்கிறாங்க ரெண்டு முஸ்லிம். ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், ஒருத்தனை கொண்டுட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரெண்டு பேரும் நரகம்ன்றாங்க. ரெண்டு பேரும் நரகம், கொண்டவனும் நரகம், கொல்லப்பட்டவனும் நரகம் அப்படின்னா. அப்ப அபூபக்கர் கேட்கிறாரு, குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹாதல் காத்திலு, இவர் தான் கொலை செஞ்சவர், இவர் நரகம் போகணும், அது ஓகே. வம பாலுல் மக்தூல், கொல்லப்பட்டவன் ஏன் யா ரசூலல்லாஹ் நரகம் போகணும்? கொண்டவன் நரகம் போறது சரி, கொல்லப்பட்டவன் ஏன் போகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி சாஹிபி, இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, அவர் தண்ட நண்பனை மற்றவரை கொல்லணும்ன்ற ஆசையோட தான் அவர் வாழ் தூக்கி இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் இவர் வாழ் முந்திட்டு, இல்லாட்டி அவர் இவரை வெட்டிப்பாரு. அதனால ரெண்டு பேர் எண்ணமும் ஆளையால் வெட்டணும், அதான் நோக்கம், அவனை கொல்லணும். ரெண்டு பேருக்கு உள்ளத்துல அதான் எண்ணம். அதனால ஒத்தர்ற வாழ் முந்திட்டு மற்றவர் போயிட்டாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரெண்டு பேரும் நரகம், ஏன்னா இவன் உள்ளத்துல இருந்தது அவனை கொல்லணும்ன்றதுதான். அதனால அந்த எண்ணத்துக்கு தான் கூலி. அதனால சகோதரிகளை, ஒரு இப்படியான தவறான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல வரக்கூடாது. தவறான எண்ணங்களோட நாங்க போய் மரணிச்சிட்டோமாக இருந்தால் அதுல நமக்கு அந்த தவறான எண்ணத்துக்குரிய கூலி எழுதப்பட்டிருக்கும். அதனால நல்ல எண்ணங்களோடு நம்ம எப்பவும் இருந்து கொள்ளணும், நல்ல எண்ணங்களோடு நாங்கள் பழகிக்கொள்ளணும். அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கின்ற ஆசைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுபவன். அதனால எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை, தூய எண்ணங்களை உள்ளத்துல வைத்துக் கொள்ளணும். மனிதன் தான், மனிதனுக்கு பல விஷயத்துல ஆசை இருக்கும். மனிதனோட உள்ளம் ஒரு குரங்கு போல, ஒரு இடத்துல குரங்கு இருக்கிற இல்லையே, குரங்கு எல்லா இடம் பாஞ்சு பாஞ்சு இருக்கும். அது மாதிரி மனிதனோட உள்ளம் அப்படித்தான். கொஞ்ச நேரம் இதை நினைக்கும், கொஞ்ச நேரம் அதை நினைக்கும், கொஞ்ச நேரம் அங்கால நினைக்கும். இது மனிதனோட உள்ளம். இது சைத்தானும் கூட இருந்து நம்மளை தூண்டி கொண்டு தான் இருப்பான். அதனால முடியும் அளவு நம்ம கட்டுப்படுத்துறது, மன இச்சைக்கு நம்ம கட்டுப்படாம நம்மளோட மனதை அடக்கி கொள்ளணும். உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஆசை தான். ஆசை இல்லாத மனுஷன் யாருக்கு? எல்லாருக்கும் இருக்கும். அது ஆலிமாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளத்துல ஆசை இருக்கும். ஆசைகளை அடக்கணும். ஆசைகளை அடக்கிறது தான் நம்மளோட நோக்கம், கட்டுப்படுத்தணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃப இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா வ அம்மா மன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃப இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. பயங்கரமான ரெண்டு வசனம் பாருங்க. வ அம்மா மன் காஃப வ அம்மா மன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா, யாரு வரம்பு மீறி வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு வேணும் என்று யார் இந்த உலகத்தை தெரிவு செய்யறானோ, மறுமையை விட்டு போட்டு இந்த உலகம் வேணும், இந்த உலகத்திற்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும் என்று சொல்லி யாரு வரம்பு மீறி இந்த உலகத்தில் ஆசைப்படுறானோ அவன் என்ன செய்வான்? நாளை மறுமையில் அவன் ஒதுங்குமிடம் நிச்சயமாக நரகம்தான். அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் தகாவ ஆசரல் ஹயாத் துன்யா ஃப இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, நிச்சயமாக ஜஹீம் என்ற அந்த நரகம்தான் அவன் ஒதுங்குமிடமாக இருக்கு, மனோ இச்சை கடிபணிந்தால். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்விடத்தில் நான் நிறுத்தப்படுவேன், மறுமையில் இது பற்றி நான் விசாரிக்கப்படுவேன் என்று அந்த நாளை பயந்து, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சைகளை தடுத்து நடந்து கொள்கிறானோ, மனச்சேன்னா நமக்கு ஏற்படுற ஆசைகள், இதை செய்யணும் அதை செய்யணும் ஏற்படுற ஆசைகள், இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி யாரு வாழுகிறானோ ஃப இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, நிச்சயமாக அவனுக்கு போயிட்டு ஒதுங்குமிடம் சேருமிடம் சொர்க்கம்தான். எனவே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அந்த எண்ணங்களை தூய்மைப்படுத்தி ஒதுங்குமிடத்தை சொர்க்கமாக அல்லாஹ்விடம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரிகளே, எனவே நம்முடைய ஆசைகளை நல்ல எண்ணங்களாக திருப்ப வேண்டும். ஷைத்தான் எண்ணங்களை குழப்பிக்கொண்டே இருப்பான். அதற்கு இடம் கொடுக்காமல், அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு நாம் அடிபணியாமல் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய எண்ணங்களை திருப்பி குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வைத்து வரம்பு மீறாமல், மனோ இச்சைக்கு அடிபணியாமல், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய எண்ணங்களை நல்லதாக்கி கொள்ள வேண்டும். அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஃபீமா யர்வீஹி அன் ரப்பிஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா சொல்லுவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத் வ ஸய்யாத், நிச்சயமாக அல்லாஹ் நன்மைகளையும் எழுதி இருக்கிறான், தீமைகளையும் எழுதி இருக்கிறான்.
சும்மா பையனதாளிக்க தீமை எது நன்மை எதுங்கிறத பிறகு தெளிவுபடுத்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நன்மையையும் தீமையையும் எழுதிவிட்டு நன்மண்டா என்ன தீமை என்றால் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வந்தார். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வந்தோடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஜிதான் தஸ்அல் அனில் பிர், நன்மை என்றால் என்னவென்று கேட்கத்தானே நீங்க வந்தீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்டு போட்டு அவருக்கு விளங்கப்படுத்துறாங்க. அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நன்மைங்கிறது என்னன்னு கேட்டா நல்ல பண்பாட நடந்து கொள்றது, நல்ல பண்போடு மனிதரும் நடக்கிறது. ஒரு மனுஷனை பார்த்தா சிரிக்கிறது. சிரிக்கிறது நம்ம சல்லி கொடுக்கறது இல்லையே, சிரிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. கண்டா சிரிக்கணும், மனுஷனை கண்டா சிரிக்கணும் புன்முறுவலோடும். அன் தல்கா வஜ்ஹ அஹைக சதகா, ஒரு மனிதனுடைய முகத்தை நீ புன்முறுவலாக பார்ப்பது, சிரித்த முகத்தோடு அவனை நீ பார்ப்பது உனக்கு சதக்கா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நாங்க சிரிப்போட பார்க்கணும், கடுகடுத்தவனாக ஏதோ பயங்கரமாக தோட்டத்தில் நம்ம பார்க்கப்படாது. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ என்ன செய்யாத, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செஞ்ச உபதேசம் அது. லுக்மானுல் ஹிகம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் அதுல ஒன்றுதான் அது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். அவர் என்ன சொன்னாரு, என் மகனே வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை பார்க்கும் பொழுது உன் முகத்தை நீ கடுகெடுக்காத. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பெருமை அடித்து பூமியில நடக்காத. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீ பெருமை அடித்து பூமியில் நடப்பதனால் நீ பூமியை பிளந்து விட முடியாது. ஒன்னால் நாங்க எவ்வளவு பெருமை அடிச்சுட்டு பூமியில நடந்தாலும் அந்த பூமியை பிளக்கலாம், பெரிய மலைகள் எல்லாம் சென்றடைய இயலாது நமக்கு. அதனால என்னத்துக்கு அந்த பெருமை? உலகத்தில் எல்லோருடையும் சந்தோஷமாக புன்முறுவலோடு ஒற்றுமையாக அழகா வாழ்ந்துட்டு போயிடும். நாளைக்கு நம்ம மரணிச்சா நமக்காக அந்த சகோதர சகோதரிக்கு என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. நல்ல மனுஷன், கண்டா சிரிச்சுக்குவாரு, நல்லா பேசுவாரு, இந்த மாதிரி சொல்லி நல்லவர் நல்லவர்னு வாயால சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க என்ன செய்யணும், உலகத்துல வாழணும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு கேட்ட ரசூலுல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொல்றாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நல்ல ஒரு நன்மை என்பது நல்ல பண்பாக மனிதர்களோட நடந்து கொள்வது. வல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக வ கரிஹ்த அய்யத்தலியன் நாஸ், பாவம்ண்டா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவம்ங்கிறது என்னன்னு கேட்டா அடுத்தவன் பார்த்துருவானோ கண்டுருவாங்களோ என்று சொல்லி உங்களோட உள்ளம் பதறுதே, அதெல்லாம் பாவம். எதையாவது ஒன்று செய்யும் போது கண்டுருவாங்களோ அப்படின்ற எண்ணம் வருதா இருந்தால் அது பாவம், அதை விட்டுறணும். அதனால மற்றவங்க பார்க்கறதுக்கு நமக்கே பயம் வரணும், ஏதோ தப்பு செய்யறோம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவங்க பார்த்துருவாங்களோன்னு உங்களுக்கு பயம் வருதா இருந்தால் அது பாவம், அதை விட்டுறணும். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நன்மையையும் தீமையும் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், எது நன்மை எது தீமைங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லி போட்டு ஃபமன் ஹம்ம பி ஹசனத்தின், ஒரு நல்லதை செய்யணும்னு ஒரு மனிதன் நினைக்கிறான், ஃபலம் யஅமல்ஹா, ஆனா அதை செய்யல, அவனுக்கு செய்ய கிடைக்கல. நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான், செய்ய கிடைக்கல. கதபஹல்லாஹு லஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலத்தன், அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பூரணமான நன்மை எழுதுறான். நல்லதை நினைச்சான், செய்யல, செய்ய கிடைக்கல, ஆனா செஞ்ச நன்மை அல்லாஹ் எழுதுவான் அந்த நினைவுக்கு. அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன்ஹுவ ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா, இப்ப அவன் நல்லதை செய்யணும்னு நினைச்சு போட்டு அந்த நல்லதை செஞ்சிட்டான். இப்ப 70 முதல், அதாவது அவனுக்கு 10 முதல் 70 வரைக்கும் அல்லது அதை விட அதிகமான நன்மைகள் அல்லாஹ் தஆலா அவனுக்கு செஞ்சதுக்காக எழுதுகிறான். அதே போல வமன் ஹம்ம பி செய்யத்தின், யாரோ ஒரு தீமையை நினைக்கிறான், ஒரு தீயதை செய்யணும் கெட்டதை செய்யணும் அப்படி நினைக்கிறான், ஃபலம் யஅமல்ஹா, ஆனா அவன் செய்யல, விட்டுட்டான். செய்யணும்னு நினைச்சு போட்டு புறவு நினைக்கிற, இதெல்லாம் செய்யக்கூடாது பாவம் அப்படின்னு விட்டுட்டாங்க. நினைச்சதுக்கெல்லாம் எழுத மாட்டான். தீமை செய்ய உள்ளத்துல நினைச்சோமே அதுக்கெல்லாம் தவறு எழுத மாட்டான். மனிதன உள்ளத்துல எல்லாம் ஓடும், சைத்தான் வந்து ஊசலை அடிக்கிட்டே இருப்பான், அதை செய்யணும், இதை களவெடுத்தா எப்படி இருக்கும், இந்த கேமராவை தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமே, அப்படியெல்லாம் என்ன வரும், இந்த போனை தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமே என்ன வரும், ஆனா செய்யறதில்ல, சும்மா நினைக்கிறது உள்ளத்துல ஓடும், அது சைத்தான் உண்டு பண்ணுவான். இதுக்கெல்லாம் தண்டனை எழுதுவானான்னு கேட்டா எழுத மாட்டான். அவன் தொட்ட முண்டா நடக்கும், எடுக்கப்படாது. நினப்பு வரலாம், யாருக்கு தான் அந்த எண்ணம் இல்லாம இருக்கும். அப்ப என்ன செய்யும், அதை செஞ்சா தான் தவறு எழுதுவான். அல்லாஹ் செய்யாட்டி என்ன செய்ய மாட்டான், பாவம் எழுத மாட்டான். ஆனா அந்த தீமையை நினைச்சு போட்டு என்ன செய்யறான், புறம் அவன் செய்யல, அல்லாஹ் தண்டிப்பானே அப்படின்னு விட்டுட்டான். இப்போ ஒரு நன்மை எழுதப்படும். தீமையை நினைச்சா தீமை எழுதப்படாது, நன்மையை நினைச்சால் செய்யாட்டிலும் கூட ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு தீமையை நினைச்சிட்டு அந்த தீமையை செய்யாட்டி அந்த தீமை எழுதப்படாது, ஆனா அதை செஞ்சா தீமை எழுதப்படும். ஒரு தீமை தான் எழுதப்படும். அப்ப அதை என்ன செய்யறோம், செய்யாம விட்டுட்டோம் அல்லாஹ் பயந்து. இப்ப அந்த தீமைகள் அது நன்மையாக எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே அன்பான சகோதரிகளே, நல்ல எண்ணங்களோடு நல்ல அமல்களை செய்வோம்.
எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை நாம் வரவழைத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த நல்ல எண்ணங்களோடு நாங்கள் செயல்படுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த கூலிகளை பெறுவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆறு நோன்ப இது எனக்கு இந்த கேள்வி விளங்கல்ல. ஆறு நோன்பை விட்ட நோன்பாக நியத்து வைத்து பிடிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஆறு நோன்பின் சிறப்பை பற்றி கூறுங்கன்னு கேட்டிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் விட்ட நோன்பை ஆறு நோன்போட சேர்த்து பிடிக்கலாமா அப்படி கேட்குறாங்களா இருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் நோன்பு கலாவாயிடுச்சு. கலாவாவின நோன்பை சவ்வால் மாதத்தில் நாங்கள் 6 நோன்பு பிடிக்கணும். பெருநாள் கழிச்சு அடுத்த நாள் நாங்கள் 6 நோன்பு பிடிப்போம். இந்த 6 நோம்போட சேர்த்து அதை நான் சொல்ற விளக்கம் தவறாக இருந்தால் திரும்ப கேள்வியை கேட்டுருங்க. 6 நோன்பு கலாவாக இருக்கிற நோன்பை 6 நோம்போட சேர்த்து பிடிக்கிறது. இப்படி சேர்த்து பிடிக்கலாமான்னு கேட்டால் சேர்த்து பிடிக்கலாது. இது நிறைய பேர் அப்படி தவறாக வழங்கி இருக்கிறாங்க. 2ஐயும் சேர்த்து நீயத்தோட அந்த நோன்பை பிடிச்சிட்டா 6 நோன்பு பிடிச்ச நன்மையும் கிடைக்கும், கலா நோன்பும் நிறைவேறும் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நிறைவேறாது. நோன்புங்கிறது என்னன்னு விளங்கொண்டாங்க. முதல்ல நோன்புங்கிறது என்ன? ஒரு நோன்புங்கிறது சுபுக நேரத்தில் இருந்து ஃபஜ்ர் தோண்டினதுல இருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு நோன்பு. இதுக்குள்ள எப்படி 2 நோன்பு வரும்? 2 நோன்பு வராது, ஒரு நோன்பு தான் வரும். அப்போ 2 நோன்பு 2 நாள் வச்சா தான் வரும். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் 6 நோன்புங்கிறது எப்போ பிடிக்கணும்னு கேட்டால் சவ்வால் மாதத்தெலாம் பிடிக்கணும். சவ்வால் மாதம்ன்றது பெருநாள் வர மாதம் 2ஆம் பிறையிலிருந்து நம்ம பிடிக்கலாம். இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த 6 நாள் நோன்பு பிடிச்சுக்கொள்ளணும். அதில் பெருநாள் கழிச்சு அடுத்த நாள் தொடர்ச்சியாக பிடிக்கிறது சிறந்தது. அப்படி இல்லைன்னா அந்த 6 மாதத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? அந்த சவ்வால் மாதத்துக்குள்ள 6 நாள் நோன்பு பிடிச்சு கொள்ளலாம். சுன்னா இது விரும்பத்தக்கது. ஆனா இந்த கலா நோன்பு இருக்கும்போது இதை பிடிக்கலாமான்னு கேட்டால் பிடிக்கலாம், எந்த தடையும் கிடையாது. உங்களுக்கு ரமலான்ல விடுபட்ட கலா நோன்பு இருக்குது, இதை வச்சுட்டு நாங்கள் 6 நோன்பு பிடிக்கலாமான்னு கேட்டால் பிடிக்கலாம். ஏன்னா 6 நோன்புக்குரிய மாதம் அது மட்டும்தான். ஆனா கலாவை நீங்க அடுத்த ரமலான் வரைக்கும் என்ன செய்யலாம். அடுத்த ரமலான் வரைக்கும் பிந்த வைக்கிறத விட நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறத பிடிச்சுக்கொள்ளணும். மௌத்து மனுஷனுக்கு இருக்குதே பிடிச்சுக்கொள்ளணும். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு விடுபட்ட கலா நோன்புகள் இருக்கும், நான் அந்த நோன்புகளை அடுத்த ஷவ்வாலில் தான் பிடிப்பேன், அடுத்த ஷாபானில் தான் பிடிப்பேன். ஏனென்றால் நபிகளாருக்கு நான் தொண்டு செய்வதனால் எனக்கு அந்த நோன்புகளை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆயிஷா நாயகமாய் தான் நீங்களும் பெண்கள் தானே, உங்களோட வீடுகளில் நிறைய வேலை இருக்கும். பெண்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து வேலை தான். ஒரு ஆணை பொறுத்த மட்டும் அவருக்கு அன்றைக்கு அவர் ஆஃபீஸ் லீவாக இருந்தால் அவர் தூங்கிடுவார், அவருக்கு வேலை முடிஞ்சு. ஆனால் பெண்களை பொறுத்த மட்டும் சோமில்லாட்டும் என்னதான் செய்யணும், உடம்பு சரியில்லைன்றாலும் அது செஞ்சு தான் ஆகணும். அப்படி ஒரு நிலை இருக்கும். அதனால அப்புறம் ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் ஒரு ரசூலுல்லாஹ்க்கு தொண்டு செய்யற காரணத்தினால எனக்கு நோன்பு வேற காலங்களில் பிடிக்க கிடைக்காது, அதனால நான் ஷாபான்ல தான் கலா செய்வேன் அப்படி சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் இல்ல நீ முன்னுக்கத்தான் பிடிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தல. ஷாபான் அது அடுத்த மாதம் ஷாபான் அடுத்த வருடம் ஷாபான் வரும் வரைக்கும் அந்த நோன்பை நீடிச்சிருக்கிறாங்க கலா செய்யாம. அதுக்குள்ள நீங்க பிடிச்சு கொள்ளலாம் அந்த கலா நோன்பை. அடுத்த ரமலான் வாரதுக்கு முன்னால இந்த கலா நோன்பை பிடிச்சு கொள்ளலாம். ஆனா சவ்வாலை பொறுத்த மட்டும் அந்த மாதத்தை தவற விட்டுட்ட மாதிரி இருந்தா அடுத்த மாசம் பிடிக்கல, அந்த மாதத்துக்குள்ள மட்டும் தான் பிடிக்கலாம். பெருநாள் கொண்டாடுற அந்த மாசம் இருக்குது செவ்வால், அந்த மாதத்துல மட்டும்தான் பிடிக்கலாம். இப்ப நம்ம பெருநாள் வந்துட்டு அடுத்த மாசம், அப்ப அந்த மாதத்துல மட்டும்தான் நோன்பு பிடிக்கலாம். எது? 6 நோன்பு. அந்த மாசம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பிடிக்கலாம் அந்த நோன்பு. அதனால நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, கலா நோன்பை பிந்தி பிடிக்கலாம், 6 நோன்பை முந்தி பிடிக்கலாம். விருப்பமானவங்க 6 நோன்பு கட்டாயம் கிடையாது, பிடிக்கணும்னு விரும்பினா பிடிக்கலாம், நன்மை இருக்குது. ஆனா என்ன செய்யலாம், அதை விட்டுட்டு கலா நோன்பை வச்சுட்டு 6 நோன்பை முதல்ல பிடிங்க. 6 நோன்பை பிடிச்சிட்டு அதுக்கு பின்னால் நீங்க கலா செய்யலாம். 2ஐயும் சேர்த்து பிடிக்கப்படாது, 2ஐயும் சேர்த்து பிடிச்சா நிறைவேறாது. ஏன்னா அது ஒரு நோன்புங்கிறது நீங்க என்ன செய்யணும், உதாரணமா கலா நோன்பு செய்யறதுங்களா இருந்தால் ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் பிடிச்சா தான் அந்த கலா நிறைவேறும். அதுக்குள்ள இன்னொரு நோன்பு எப்படி பிடிக்கல. அதனால ஒரு நோன்பு தான் பிடிக்கலாம், ஒரு நியத்துக்கு ஒரு நோன்பு தான். 2 நியத்தையும் வச்சு ஒரு நோன்பு பிடிக்கலாம். சில இபாதத்துகள் இருக்குது, அது ஒரே நேரத்துல தான் 2ஐயும் செய்யணும், ஒரே நேரத்துல 2ஐயும் செய்யணும்னு இருக்கும். உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஜும்மாவுடைய குளிப்பு ஒரு ஆணுக்கு கடமை. ஜும்மாவுடைய குளிப்பு ஒரு ஆணுக்கு கடமை, ஜும்மாக்கு போற எல்லாருக்கும் அங்க குளிப்பு கடமை. இப்ப இவருக்கு வேற குளிப்பு ஒன்று இருக்குது, கடமையான குளிப்புன்னு வச்சுக்கோங்களேன். 2 குளிப்பு இருக்கு, ஒரு கடமையான குளிப்பும் இருக்குது,
ஜும்மாக்கு குளிக்க வேண்டிய குளிப்பும் இருக்குது. இப்ப ரெண்டுக்கு ரெண்டு தானே குளிக்கிறதா கேட்டா இல்ல, ரெண்டு எண்ணத்தோட அவர் ஒண்ணுதான் குளிப்பாரு. ரெண்டு எண்ணத்தோட ஒண்ணுதான் குளிப்பாரு. கடமையான குளிக்க நிறைவேற்றதா அவர் நினைப்பாரு, ஜும்மாவுடைய குளிப்பை சேர்த்து குளிக்கிறா நினைப்பாரு, ரெண்டு நிறைவேறு. இதே போல உதாரணம் ஒருத்தர் செய்ய போறாரு, தொழ போறாரு, உதுவெடுக்கணும். இப்ப ஒரு எண்ணம் என்னது, லுகருடைய சுண்ணத்தையும் தொழணும், லுகரையும் தொழணும். இந்த ரெண்டு எண்ணத்தோட உதுவெடுக்க எத்தனை உதுவெடுக்கிறது? ஒன்றுதான் எடுக்கிறது. ரெண்டுக்கும் ஒன்றுதான் எடுக்கிறது. இதை போல சில இபாதத்துகள் இருக்கும், ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியது. அதை என்ன செய்யலாம், அந்த குளிப்புகள் அல்லது அந்த அந்த மாதிரியான அமல்களை ஒரே நேரத்தில் செய்யலாம். ஆனால் நோன்புங்கிறது வேற. நோன்புங்கிறது என்னன்னா, ஒரு நோன்புங்கிறது ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் பிடிக்கணும். அப்படி பிடிச்சா தான் ஒரு நோன்பு. அதுக்குள்ள ரெண்டு நிறைவேறாது. ஒன்று தான் நிறைவேறும், இன்னொன்று மரா பிடிக்கும். நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யணும், பிடிக்க வேணும். அடுத்தது 6 நோன்பின் சிறப்பை பற்றி கூறுங்கன்னு இருக்கிறாங்க. இன்ஷால்லா நான் அதுக்குரிய சிறப்பை நாளைக்கு அது சம்பந்தமான ஹதீஸ் எடுத்தாலாக தெளிவுபடுத்துகிறேன் இன்ஷால்லா. வேற ஏதாவது கேட்க போறீங்களா? ம் 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 உடல் ஆரோக்கியம் வரும் வரைக்கும் பிந்துது அப்படி யோசிக்கிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், என்னது, யுரீது பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இது நோன்பு பரலான அந்த செய்தியை சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், நோன்பு இருக்கிறதே அல்லாஹ் நோன்பை பரலாக்குற நேரம் வித்தியாசமாக பரலாக்கினான். இந்த விஷயத்தை விளங்கினீங்கன்னா தெளிவாகும் உங்களுக்கு. அல்லாஹ் முதல்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, குத்திபாலைக்கு முசியாம் கமா குத்திபாலதின்னு கபலிக்கு, உங்களுக்கு முன்பு இருந்த ஒரு சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருச்சு அதை மாதிரி நீங்கள் நோன்பு பிடிக்கணும்னா இந்த ரசூலோட உம்மத்துக்கு கட்டளை போட்டான். அப்ப முன்பு இருந்த சமூகத்துக்கு எப்படி நோன்பு கடமைன்னு கேட்டா, அவங்க நம்மள மாதிரி சகர்லாம் சாப்பிட மாட்டாங்க. சகர் சாப்பிடுறதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. மகரிப் ஆயிட்டுன்னு சொன்னா, சூரியன் மறைஞ்சிட்டுன்னு சொன்னா, அதுல இருந்து எப்ப தூங்குறாங்களோ அவடத்திலிருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. இப்ப மகரிப்புக்கு பாங்க சொல்லி தொழுது போட்டு ஒருத்தர் தூங்கினார்னா அவர் நோன்பு ஆயிடுவாரு. எலும்பி இசாக்கு சாப்பிடல அவருக்கு. அப்படித்தான் அந்த காலத்துல நோன்பு இருந்துச்சு. இப்ப கைசுபுன்னு சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இப்படியே நோன்பு பிடிச்சாரு. நோன்பு பிடிச்சிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வர்றாரு, மாலையில வீட்டுக்கு வர்றாரு. மனைவி கிட்ட சொல்றாரு, ஏதாவது சாப்பாடு கொண்டு வாங்க நோன்பு துறக்க. சாப்பாடு இல்லை வீட்டுல. அந்த காலத்துல அப்படித்தான், சாப்பாடு இருக்காது, கஷ்டம், சாப்பாடு இல்லை. பக்கத்துல தேடி வாரண்டு போக்குள்ள இவருக்கு களைப்புல இவர் தூங்கிட்டாரு. இப்ப தூங்கினா என்னது, அடுத்த நோன்பு பிடிச்சவரா போயிடுவார். அடுத்த நாள் பகல் நேரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற மயக்கம் விட்டு கீழே விழுறாரு. தாங்க முடியல அவருக்கு. இப்பதான் இந்த குர்ஆன் இறங்குது. என்னது, குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி சும்மா அத்திமு சியாம மினல் ஃபஜ்ரி இலல் லைல் என்னெல்லாம் சொல்றான். இப்ப இந்த கஷ்டத்தை உணர்றான். இந்த மக்களால் இப்படி நோன்பை கண்டினியூ பண்ண முடியாது, கஷ்டம். அல்லாஹ் உணர்ந்து மாத்துறான் அந்த சட்டத்தை, மனிதனுக்காக மாத்துறான். எப்படி மாத்துறான் அல்லாஹ் சொல்றான், நீங்க சாப்பிடுங்க குடிங்க, நோன்பு திறந்தா சாப்பிடுங்க குடிங்க, எது வரைக்கும், ஃபஜ்ர் தோண்டும் வரைக்கும், சஹருடைய வேலை வரைக்கும் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றான்ல. சஹருக்கெல்லாம் சாப்பிட இயலாது, அதை மாத்திட்டான்ல. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு காலத்துல வந்து கணவன் மனைவி சேர முடியாது. நோன்பு 30 நாளும் சேரக்கூடாது, இரவுலையும் சேரக்கூடாது, பகல்லையும் சேரக்கூடாது. இதுதான் ஆரம்ப காலத்துல சட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாரு, ஒரு நாள் நோன்பு இரவுல வந்து தன் மனைவியோட போயிட்டாரு. இப்ப இதை இவர் மறைச்சு கொண்டார், ஒருத்தருக்கு தெரியாம சொல்லல. அல்லாஹ் அதை அறிஞ்சிட்டான். அல்லாஹ் எல்லாம் அறிவானே. அல்லாஹ் குர்ஆனை இறக்கி விட்டான். என்ன இறக்கினான், அலிமல்லாஹு அன்னக்கும் தக்தானூன அன்ஃபுஸக்கும், உங்களையே மறைத்து கொண்டு உங்கள் மனைவியோடு சேருவதை அல்லாஹ் அறிந்து கொண்டான் என்று சொல்லி போட்டு, இது மனிதனுக்கு கஷ்டம்ங்கிறத விளங்குறான். இது மனுஷன் என்ன செய்ய மாட்டான், இந்த சட்டங்களை அமுல்படுத்தவனுக்கு கஷ்டம் என்று விளங்கி அல்லாஹ் சொல்லான், பல்லான பாசிருஹுன்ன வபுத்தகுமா கதபல்லாஹு அலைக்கும், இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் மனைவியோடு நோன்பு கால இரவு காலங்களில் நீங்க சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் மாத்துறான் அந்த சட்டத்தை. இப்படி படிப்படியா என்ன செய்யுதுன்னு கேட்டா, அல்லாஹ் நோன்புட சட்டத்தை மாத்தி கொண்டதுதான் கடைசி நம்ம பிடிக்கிற நோன்பு. இதெல்லாம் சொல்லிப்பட்டு அல்லாஹ் கடைசி என்ன சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவத்தை நாடுகிறான். மனிதர்களுக்கு இலகுபடுத்தத்தான் நாடுறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸாஹா, எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய சக்தி கப்பால் கஷ்டப்படுத்துறல. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க, நினைக்க பத்ர் யுத்தம். அதை எங்க நடந்த, நோம்புலாம் நடந்துச்சு. யுத்தத்துக்கு போனாங்க. சஹாபாக்களுக்குலாம் பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சு நோம்போட. அசரெல்லாம் தாண்டிட்டாங்க, அசர் நேரமெல்லாம் தாண்டியாச்சு. பயங்கரமான கஷ்டம், முகத்துல வாட்டம், நோன்பு தாங்க முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு சாப்பிட்டு சொன்னாங்க, தண்ணி கொண்டு வாங்க.
பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து ரசூல் அப்படியே தூக்கி குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நோன்பு திறக்க. ரசூல் அப்படியே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சஹாபாக்கிட்ட கொடுத்து சொல்றாங்க, எல்லாரும் நோன்பை விடுங்க. சொல்லி போட்டு ரசூல் சொன்னாங்க, யாரும் நோன்பு விடலையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னாங்க. என்னண்டா இஸ்லாம் கஷ்டப்படுத்தல, யாரையும் கொல்ல விரும்பாது, சக்திக்குட்பட்டு தான் செய்யுது. அதனால அந்த நோன்பு கலாவானால் அதை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க சுத்தமாகி வார நேரங்கள் என்ன நடந்துட்டு அவங்க நோயாளியா போயிட்டாங்க, நோன்பை பிடிக்க முடியல. இப்ப எப்ப அவங்களுக்கு குணமாகுமோ அப்பதான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குணமாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நோயாளியா போயிட்டாங்க. ஒரு ரமலான்ல ஒரு 6-7 நோன்பு விடுபட்டுட்டு இப்ப அவங்க பிடிக்கணும், அதை பிடிக்கிறதுக்குள்ள நோயாளியா போயிட்டாங்க. அந்த நோய் எப்படியா வந்துட்டு நிரந்தர நோயா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது இனி ஆரோக்கியமே கிடைக்காதுன்ற நோயா போயிட்டாங்க, நோன்பு பிடிக்கல. இப்ப என்ன செய்யறது? பிடியா கொடுத்துருங்க, அதுக்கு அவ்வளவுதான். பிடியான்னு என்னது? விடுபட்ட நோன்புக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான். அதை கொடுத்து முடிச்சு விட்டா முடிஞ்சு. இல்லை நீ நோன்பு பிடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நல்லா சொல்ல மாட்டான், கஷ்டப்படுத்துறது இல்லை. ஒரு நபித்தோழர் பாருங்க, நோம்போட வந்து தந்த மனைவியோட போயிட்டாரு. நோன்பு காலத்துல பகல்ல மனைவியோட போயிட்டாரு. ரசூல்கிட்ட வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், நான் இப்படி தவறாக நோன்பு முறிச்சிட்டேன், யார சொல்லலாம், எனக்கு தண்டனையை தாங்க அப்படின்றான். அப்ப அவருக்கு என்ன தண்டனை இஸ்லாத்துல? அவருக்கு என்ன தண்டனைன்னு கேட்டா, தொடர 60 நாள் நோன்பு பிடிக்கணும். தொடர 60 நாள் நோன்பு பிடிக்கணும். முதலாவது சொன்னாங்க ஒரு அடிமையை உரிமையிடணும், அது முடியலைன்னு சொன்னா தொடராக 60 நோன்பு பிடிக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், எனக்கு 60 நோம்பெல்லாம் பிடிக்கல யார சொல்லலாம், அந்த அளவுக்குலாம் எனக்கு சக்தி இல்லை. அப்ப சொன்னாங்க ரசூல்லா, 60 ஏழைக்கு உணவு கொடுக்கும், நீ ஒரு வேளை உணவுக்கே சாப்பாடு இல்லாத சஹாபாக்கள் 60 ஏழைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க? கைசுப்புடு சர்மா சாப்பாடு இல்லாம தான் மயங்கி விழுந்தாரு. அப்ப 60 ஏழைக்கு எப்படி யார சொல்ல சாப்பாடு கொடுக்கறது அப்படி சொன்னாரு. அதுக்கு மேலான ரசூல்லா என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய ஒரு ஈத்தங்குலையை தூக்கிட்டு வந்தாங்க. வந்து அவர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, இதை கொண்டு போயிட்டு போன்ற பகுதியில யாரு கடுமையான ஏழையா இருக்கிற அவருக்கு கொடுங்க. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா அந்த சாபி, யார சொல்லலாம், நான் வாழ்ற பகுதியில நான் தான் கடுமையான ஏழை, என்ன போல ஒரு ஏழை யாரும் கிடையாது சொல்ல. சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, கொண்டு போய் நீனும் கொண்டு குடும்பமும் சாப்பிடு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இஸ்லாம் எவ்வளவு இலகுவான மார்க்கம், யாரையும் கஷ்டப்படுத்தாது. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமா இருந்தால் நாங்க என்ன செய்யறது, குணமடையும் வரைக்கும் பார்க்கறது. சில நோய்கள் குணமடையும், ஜுரம் வந்துட்டு ஜுரம் என்ன செய்ய போகுது, ஒரு 10 நாளைக்கு ஒரு 7 நாளைக்கு இருக்க போகுது, அங்கே சோமாயிடும். இப்ப அந்த 7 நாளைக்கு நீங்க நோய் பிடிக்கணும்ன்றது இல்லை, அதை விடுங்க. விட்டுட்டு 7 நாளைக்கு பிறகு சோமாயிட்டா இப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஜுரம் நல்லா வந்து பிறகு நோய் பிடிக்கும். அதுக்கடையில் இன்னொரு ரமலான் வந்துட்டா பிரச்சனை கிடையாது, நீங்க வேணும்னு விடலையே, அதுக்கு பிறகு நீங்க பிடிங்க. ஒரு காலம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் தன் சக்தி கப்பால் கஷ்டப்படுத்துறது கிடையாது. அதனால அதை அப்படி செஞ்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? யோசிக்காம கேளுங்க, கேட்கறதா கேளுங்க, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி எழுதி அனுப்புங்க, கேட்க விருப்பம் இல்லாட்டி எழுதி அனுப்புங்க. எனக்கு விளங்கல கேள்வி. அது அபூதாவுதுல வர ஹதீஸ். ஒரு தரம் பார்க்கறதுங்கிறது என்னன்னு கேட்டா எதர்ச்சியா பார்க்கறது. ஒரு பெண்ணை ஒரு தரமும் பார்க்கலாம், நாங்க பெண்ணுண்டு விளங்குது வாரது, பெண்ணுண்டு விளங்கு, அவ பார்க்கலாது. அப்ப என்ன அது சொல்லுதுன்னு கேட்டா, நாங்க வீதியில போகல எதர்ச்சியா பார்க்கிறோம், திடீர்னு பார்க்கிறோம், நமக்கு விளங்கு பொம்புல, நமக்கு சொந்தம் இல்லை, மகரம் இல்லை என்று வழங்கினா இன்னொருத்தர திரும்ப பார்க்கப்படாது. இன்னொருத்தன் 2வது தரம் நம்ம பார்க்குற மாதிரி தான் நம்ம பார்க்குற வேற நோக்கம். அது ஒரு தரம் பார்த்தோம், நம்ம சொந்தமும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு விளங்குது. 2வது தரம் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தா 2வது தரம் என்னது பார்க்குறோம், 2வது தரம் பார்க்குறோம்னா நமக்கு தான் பெஸ்ட் பார்வையில் விளங்கிட்டு இவங்க நம்ம யாரும் கிடையாது, இது ஒரு நமக்கு மகரம் இல்லாத பெண்ணு விளங்கிட்டு இன்னொரு தரம் பார்க்க முடியாது. அதுதான் அந்த ஹதீஸ் சொல்லுதே தவிர வேற நீங்க என்ன கேட்குறீங்க அதுல? அது சரி. அதுதான் நான் முன்னுக்கு சொன்னேன், ரசூல்லோட காலத்துல வந்து பயான்கள் நடந்துச்சு. நான் ஹதீஸ்னு சொன்னேன் என்னன்னா, பெருநாள் டைம் ஒன்றில் வந்து ரசூல்லா என்ன செய்யறாங்க, ஆண்களுக்கு உரை நடத்துறாங்க. நடத்தி முடிஞ்சதுக்கு பின்னால பெண்கள் பகுதிக்கு போய்த்து ரசூல்லா உரை நடத்துறாங்க. அந்த இடத்துல ரசூல்லா மட்டும் போகல, பிலால் இடத்தெல்லாம் போனாரு. அப்ப பிலால் வந்து பார்ப்பார்ல,
விளையாடுறதுல பார்க்கலாம். அப்போ அவடத்துல என்னன்னு கேட்டால் அந்த பார்வைகள் அந்த பார்க்குற நோக்கங்கள் என்ன செய்யாதுன்னு கேட்டால் தொடரான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ அந்த நோக்கம் வேறையா இருக்கும். இன்னொன்று வச்சுக்கோங்களேன், இப்போ பெண்களை பொறுத்த மட்டும் ஆண்களை பார்க்கறதுலன்னு சொல்லலாதே, முகத்தை மறைச்சாலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு வீதியில் போகிறவங்க விளங்கத்தான் செய்யும், பார்க்கத்தான் செய்வீங்க, பார்ப்பீங்க. ஆண்களை பொறுத்த மட்டும் என்ன செய்வாங்கன்னா அவங்கள மூட சொல்லலை இஸ்லாம், அவங்க பார்வையை தாழ்த்தான் சொல்லுது. ஆனால் ரெண்டு பேரோட பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அன்றைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இப்போ உதாரணமாக பாருங்க, ஒரு பாடசாலை விடுது, மாணவிகள்லாம் வாராங்க வெளியே. அப்போ அந்த பொடிய மரம் என்ன செய்வான், கொஞ்சம் பொடிய மரம் சேர்ந்து அதை பார்க்கறதுக்கு நிற்பான், சுற்றுவான். உதாரணமாக சொல்கிறேன், சுற்றுவான். இதே நேரம் பொடிய மாருக்கு பாடசாலை விடுது, எங்கேயாலும் ஒரு பொம்பளை பிள்ளை போய்த்து கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போய் நின்று நான் கொஞ்சம் பார்ப்போம், நிற்குமா நிற்காது. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்களோட உணர்வுகள் உடல் அமைப்புகள் எல்லாம் வித்தியாசம் இருக்குது. ஒரு பெண்ணால் சுற்றி போய் தேடி பார்க்க முடியாது. அதனால் ஒரு ஆணை காண்ற நேரத்தில் அந்த பெண்ணை என்ன செய்யாதுன்னு கேட்டால் அவனை தேடி திரும்ப போக மாட்டாள். அதான் ஒரு இயற்கை. ஒரு ஆண் ஒரு பெண் கண்ட திரும்ப தேடி அவளை போகிறதுக்கான அவளுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு ஆணை பொறுத்த மட்டும் ஒரு பெண்ணை பாப்பானா இருந்தால் அவனுக்கு அது கவரப்படும் மாதிரி தான் என்ன செய்வான், அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி செய்ய அவனுக்கு ஏழும். அதனால பெண்களை கொஞ்சம் அவங்கள மறைச்சிக்கோங்கன்றதை இஸ்லாம் சொல்லுது. அதே நேரம் என்ன செய்யணும், ஒரு பயான் பண்ற நேரத்தில் யாரையும் குறிப்பாக பார்க்கல, யாரையும் பார்க்கல, ஒரு ஆளை குறிப்பிட்டு பார்த்துட்டு இருக்கலாது. பேசினா பார்க்கலாம், பேசாத நேரத்தில் பார்க்கலாது. பயான் பண்ற நேரத்தில் பல பக்கமும் திரும்பி தான் பார்ப்பாங்களே தவிர, இப்போ நம்ம பயணம் முடிச்சு வெளியே வந்தது பிறகு யார் இருந்தாங்கன்னு கேட்டால் யார் இருந்தேன்னு நமக்கு விளங்காது, யார் இருந்தேன்னு சொல்லலாம். எப்படி ஆண்களுக்கு மட்டும்தான் எனக்கு விளங்கலை. இல்லை, அது ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹதீஸ். ஒருத்தரம் யாரா இருந்தாலும் மகரம் அல்லாதவங்களை நம்ம என்ன செய்யப்படாது, பார்க்கப்படாது. அவங்களோட பேசுறதா திரைக்கு பின்னால இருந்து பேச சொல்லுது. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல தொழுகை நடந்திருக்கு, ஒன்றா தான் நடந்திருக்கு. பயான்கள் செஞ்சிருக்கிறாங்க, முன்னுக்கு வச்சு தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடங்கள்ல அது தவிர்க்க முடியுங்கிறது தான் விளங்கு. ஏன்னா ஒன்று ரசூலுல்லாஹ் வானாம்னு சொல்ற ரசூலுல்லாஹ் அதையே திரும்ப அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ அமரல் முஃமினீன் பிமா அமர பிஹில் முர்சலின். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை அதான் மூமின்களுக்கும் கட்டளை. மூமின்களுக்கு செய்யற கட்டளை ரசூல்மார்களுக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு முன்னால திறந்த இடத்துல இருந்து பேச முடியாது அப்படின்னு சட்டம் இருந்தால் ரசூலும் பேச மாட்டாங்க. ஆனால் ரசூல் செஞ்சிருக்கிறாங்க. உதாரணமா ஒரு எதுல அரஃபா மைதானத்தில் வச்சு ரசூல்லா ஒட்டகம் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி நபித்தோழர் அந்த ஒட்டகத்துல கடிவாளத்தை பிடிச்சி நிற்கிறார். ஒரு பெண்ணு வந்து ரசூலாட்ட கேள்வி கேட்கிறாள். அப்ப இந்த சஹாபி என்ன செய்யறான்னு அந்த பொம்பளோட முகத்தை பார்க்கிறாரு. ஏன்னா அந்த பொம்பளோட முகம் கொஞ்சம் பிரகாசமா இருந்துச்சு, அதை இவர் பார்க்கிறாரு. ரசூல்லா உடனே என்ன செஞ்சாங்கன்னா கையை வச்சு அந்த பெண்ட முகத்தை அந்த அவரோட முகத்தை திருப்பி விட்டாங்க, அங்கால பார்க்காதீங்க. அப்ப அவரோட பார்வை வேறமா இருந்ததுனால ரசூல்லா திருப்பி விட்டாங்க. அப்ப ரசூல்லா அதை பார்த்து தான் பேசுறாங்க, அவ்வளோ பார்த்து தான் பேசுனாங்க. அப்ப அந்த எண்ணங்கள் விளங்குது, அந்த பார்வைகள் வித்தியாசம் விளங்குது. அதனால ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக நீங்க பாக்குறது வேற, அதே நேரம் ரோட்ல போற ஒருத்தர் சும்மா பாக்குறது, ஒரு தரத்துக்கு பலதரம் பாக்குறதுங்கிறது வேற. அந்த பார்வையை தடை செய்து இஸ்லாம். எந்த பார்வையை தடை செய்யறேன்? அப்ப ஆயிஷா கூட சில சஹாபாக்கள் போயிட்டு கேள்வி கேட்ட வரலாறுகளை பார்க்குறோம். அதனுடைய சந்திப்பும் அந்த கேள்வியும் வேற. ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில சந்திக்கிறது இஸ்லாம் தடை செய்யுது. தனிமையிலிருந்து சந்திச்சா ஷைத்தான் நிறைய வித்தியாசமான எண்ணங்களை தூண்டி விடுவான். ஒரு கூட்டத்துக்கு மத்தியில பார்க்குற நேரத்தில் வித்தியாசம். நான் தனியே நிற்கிறேன், நீங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னாக்குள்ள நான் ஒருத்தரை குறிப்பா பார்க்க மாட்டேன். ஆனா நானும் இன்னொரு பொம்பளையும் தனியாக இருந்த மாதிரி இருந்தா ரெண்டு பேரோட பார்வையும் வித்தியாசம் இருக்கும். அப்படியான இடங்களை இஸ்லாம் தடுக்குது. ஆனா இப்படியான ஒரு கூட்டத்துக்கு மத்தியில உள்ள நிலைமைகள் என்ன செய்யல, தடை செஞ்சதாக எந்த ஹதீஸையும் பார்க்கல. அதனால தவிர்ந்து கொண்டா நல்லம், தவிர்ந்து கொண்டா நல்லம். ஒவ்வொருத்தர் உள்ளத்தை பொறுத்தது, தவிர்ந்து கொண்டா நல்லம். ஆனா அதை அப்படி பார்க்கறதை இஸ்லாம் தடுத்ததாக சொல்ல. என்ன ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கும் பொழுது நாங்கள் அது பிளாண்டு என்ன செய்யலாது, தீர்ப்பு சொல்லலாது. அல்லாஹ் வேற ஏதாவது கேட்க போறீங்களா? முடிச்சு கொள்ளுமா? கேள்வி இருக்குதா? தஸ்பி உருட்டுற அந்த இது தஸ்பமணி ஜெபமாலை அதான் அந்த இதை பொறுத்த மட்டும் தடை கிடையாது. அது ஹராமோ பிதத்தோன்னு சொல்ல இயலாது. என்னடி கேட்டால் ரசூலோட காலத்தில் நான் நினைக்கிறேன் ரசூலோட மனைவிமார்கள் ஒருத்தர் ஈச்சங்கொட்டை அல்லது சின்ன கற்களை வச்சு தஸ்பீ செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ரசூலா அதை என்னன்னு கேட்டாங்க. அப்போ இது தஸ்பீ செய்யறதுக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்லும். ரசூலா சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டான், இந்த கைகளால் நீங்கள் செய்யலாமே, கைகளால் என்னலாமே, நாளை மறுமையில் உங்களோட கை அதுக்கு சாக்கி சொல்லுமே அப்படி சொன்னாங்க.
அப்போ கைகளால் நாங்கள் எண்ணுறது சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் விரல்களை மடக்கி மடக்கி என்ன செய்வாங்களாம், தஸ்பீ எண்ணுவாங்கன்னு வந்திருக்கு. அப்போ நாளை மறுமையில் நம்மளோட கை நமக்காக சாக்கி சொல்லும் எண்ணினது. அப்போ அந்த கல்லுகளை அல்லது அந்த தஸ்பமணிகளை வச்சு உருட்டுறதை விட, எங்களோட ஊரில் தஸ்பமணின்னுவாங்க, அதை வச்சு உருட்டுறதை விட நாங்கள் கையால் செஞ்சுட்டா எங்களுக்கு நன்மை இருக்குது. அதே நேரம் என்ன செய்யறோம், நாங்கள் தூங்கக்குள்ள தஸ்பீ செய்கிறோம். தூங்குற நேரத்தில் வெளியே அவுட்டில் போட்டு அவுட் வேலை செய்யுது. அவுட்டா வாங்க சொல்லு. அப்ப என்னது தஸ்பம்? அந்த தஸ்பமணி செய்யும் பொழுது ஒரு தூங்குறோம், நாங்கள் நினைக்கிறபடி தூங்கிட்டே கூட நாங்கள் தஸ்பீ செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொன்னால் அதை வச்சு செஞ்சால் தவறு கிடையாது. அது செய்யறதுனால தவறு கிடையாது. அது பிதஅத்தோ ஹராமோ அப்படின்னு நம்ம சொல்லலாது. விரும்பினால் என்ன செய்யலாம், அப்படி செய்யலாம். அதை விட சிறந்த வழி என்னன்னு கேட்டால் உங்களோட கையால் என்றுதான். கையால் எண்ணினா மறுமையில் உங்களுக்கு அது சாக்கியா இருக்கும். சரி, முடிச்சுக்கொள்ளுங்கண்ணா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.